நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம ஊர சுத்தி ஃபால்ஸ், ரிவர் எல்லாமே இருக்கு. அதனால எப்ப தோணுதோ எப்ப வேணாலும் போய் ஜாலியா குளிச்சு ஜாலியா வரலாம். இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோட் 56 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு பாருங்க. வெட்டிரமா காலங்காத்தால எந்திரிச்சாச்சு. ஆனா ரன்னிங் போலாம் பார்த்தா வீட்டுல கம்முன்னு போய் கறி எடுத்துட்டு வடான்ட்டாங்க. சரி ஓகே அப்படி கறி எடுக்க போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப காய்கறி சேர்த்து வாங்கிட்டு வடான்ட்டாங்க. அதையும் சேர்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சென்ட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து துளியும் வேஸ்ட் பண்ணாம தம்பியும் சேர்ந்து ரன்னிங்க்கு வரேன்றாரு. அவனையும் சேர்த்து கூட்டு ரன்னிங்க்கு ஒரு ஏரியா பக்கம் போயாச்சு. வெயில் கண்டமெண்ட் கிடைக்காத பைபாஸ் எல்லாம் ஒன்னா வரப்ப காஞ்சி கருவாடாதான் வரணும். அதான் அப்படியே கும்பகர ரோட் சைடா போனோம். அந்த ரோட் சைடு ஃபுல்லா புளிய மரமா தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஈஸியா விட்டு ஈஸியா வந்துடலாம். நினைச்ச மாதிரி ஈஸியா விட்டு ஈஸியா வந்துட்டோம். அழகா ஒரு 2 கிலோமீட்டர் கம்முன்னு முடிச்சுட்டு கும்முன்னு கார்ல எடுத்துட்டு அப்படியே கும்பகர ஃபால்ஸ்க்கே குளிக்க போயாச்சு. அங்க போச்சா ஓரளவு கூட்டம் தான் இருந்துச்சு. தண்ணியும் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ போறதா இருந்தா இப்பக்குள்ள போய்க்கங்க. ஒரு வாரம் கழிச்சு போனா அந்த தண்ணி இருக்காது. கொஞ்ச நேரம் தக்கிச்சு ஜாலியா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு பொறுமையா கிளம்பியாச்சு. அங்க எடுத்த வண்டி தான் வீட்டுல தான் வந்து நிறுத்தணும். வீட்டுக்கு போனா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க போயிட்டு அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போனா கறிக்கஞ்சி அதை ஒரு தாக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பொறுமையா ரிட்டர்ன் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரியாணி ஆஹா அருமைடான்னு சொல்லி அதை ஒரு தாக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா பெரிய குக்கர் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த புள்ள நம்ம எனக்கு அடுக்குது. இல்லாட்டி நான் டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மண்டைக்கு இருக்கலாச்சு. சரி ஓகேன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வந்தா வாட்டா ஒரு வேலை இருக்குன்னு எங்க அக்கா கூட்டுக்கு போயிடுச்சு. என்ன வேலைன்னு பார்த்தா வழக்கு போல ட்ரெஸ் எடுக்கதான் அந்த தேடி ஒரு ட்ரெஸ்ஸை முடிச்சு அப்படியே எடுத்து வந்தாச்சு. வந்து அப்படியே மிச்சிருக்க பிரியாணி தாக்கிட்டு நாளை முடிச்சாச்சு. நீங்களும் ஏதாச்சும் முயற்சி நண்பர்களே.